Hey guys, welcome to my channel. நான் உங்க octafx சந்துரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். ஓகேங்களா? இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பத்தி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம் and நிறைய நியூ கமர்ஸ்க்கு வந்து தெரியாம இருக்கும். இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வச்சு எப்படி என்ட்ரி எடுக்கணும் and ப்ராப்பரா இத வந்து எப்படி அனலைசிஸ் பண்ணனும் and இத பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படினா என்ன அப்படினா நிறைய டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து அனலைசிஸ் பண்றோம். ஏன்னா அதோட நேம்லயே உங்களுக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும். மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி அனலைசிஸ் பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறது தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இத பத்தி கிளியரா நம்ம சார்ட்லயும் பார்க்கலாம். இப்போ இந்த மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றது வந்து எதுக்காக மெயினா அப்படின்னு கேட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டார்கெட்டை அதிகப்படுத்தி உங்களோட ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணுறதுக்கு அண்ட் இன்னொரு மிகப்பெரிய ரீசன் அப்படின்னா உங்களோட என்ட்ரியை ரொம்ப சீக்கிரமாக எடுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அப்போ அந்த ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா அதோட என்ட்ரி பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகமான லெவலில் கிடைக்கும். அண்ட் அதாவது பையிங் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தள்ளி போய் நம்மளுக்கு கிடைக்கும். அதே இது நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேம்லேயே பையிங் அறிகுறியை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அண்ட் அதில் வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் கம்ப்ளீட்டா மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுனால அண்ட் அதோட அக்யூரசி லெவலுமே நமக்கு வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு தான் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதை எப்படி பண்றோம் அப்படிங்கறத நம்ம வந்து நம்மளோட சார்ட்ல போய் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் அப்படினா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது நிறைய டைம் ஃப்ரேம் வச்சு ஒரு கரெக்டான என்ட்ரிஸை வந்து எடுக்கிறது. ஓகேங்களா? அண்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்து இப்போ லைவ் சார்ட்ல பார்க்க போறோம். அண்ட் இந்த சார்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வந்து ஏகப்பட்ட என்ட்ரி நிறைய இடத்துல வந்து என்ட்ரி வந்து இருக்குது. ஓகேங்களா? பட் அதை வந்து நம்ம சும்மா நார்மலா பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியறது இல்ல. பட் நீங்க டிரா பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நிறைய என்ட்ரிஸை வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அண்ட் வீக்லியையும் 4 ஹவரையும் வச்சு ஒரு என்ட்ரி வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் இது வந்து ட்ரெண்ட் பாருங்க, மேல இருந்து ஒரு நல்ல செல்லிங் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ஒரு கிளியர் பையிங் ட்ரெண்ட். ஓகேங்களா? ரெண்டு ட்ரெண்டுமே இங்க இருக்குது. சைட்வேஸ் மார்க்கெட் வந்து இல்ல. இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப நாள் சுத்தி இருக்கு, அதனால இத சைட்வேஸ் மார்க்கெட் எடுக்கலாம். பட் இது ஒரு கரெக்ஷன் தான். ஓகேங்களா? அந்த கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வீக்லியையும் 4 ஹவரையும் எடுத்து ரெண்டு டைம் ஃப்ரேம் எடுத்து அனலைசிஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி மல்டிபிள் டைம் வச்சு நீங்க வந்து அனலைசிஸ் பண்றதா மல்டிபிள் டைம் ஃப்ரேம் சொல்லுவாங்க. நீங்க வீக்லியையும் 4 ஹவரையும் எடுத்தாலும் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் தான். ஓகேங்களா? அதே இது வீக்லி 4 ஹவர் அதுக்கப்புறம் அங்க இருந்து ஷிஃப்ட் ஆகி 15 மினிட்ஸ்ல போய் என்ட்ரி எடுத்தாலும் அதுவும் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் தான். ஓகேங்களா? இவ்ளோ டைம் ஃப்ரேம் இருக்கணும், அவ்ளோ டைம் ஃப்ரேம் இருக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க ஒரு டைம் ஃப்ரேமுக்கு மேல யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட் தான் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்போ இந்த லெவல், ஓகேங்களா? இங்க இருந்து இந்த லெவல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் வருது அண்ட் கிளியரா தெரியும். ஓகே, அண்ட் இங்க இருந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்க இருந்து பை ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்க நம்ம எதுக்கு அதை எடுத்துருக்கோம்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து கேப் அப்பாய் தான் மார்க்கெட் கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? அப்போ எக்ஸாக்ட் லெவல்னு பாத்தீங்க அப்படின்னாலே அந்த லெவல்ல நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னாலே எக்ஸாக்டா இந்த லெவல்ல வந்து கரெக்டா டச் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்குது. ஓகேங்களா? அண்ட் பிரேக் அவுட் என்ட்ரி எப்படி எடுக்கணும் அண்ட் இதை பத்தி நம்ம வந்து நம்மளோட கிளாஸ்லயே கவர் பண்ணிருக்கோம். சும்மா பிரேக் அவுட் ஆன உடனே என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது நல்ல என்ட்ரி கிடையாது. ஆக்சுவலி இந்த இடத்துலயும் நம்ம வந்து என்ன அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் என்ட்ரி தான் நமக்கு கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னா இந்த லெவல்ல இருந்து நமக்கு ஒரு ப்ராப்பர் வெட்ஜிங் ஃபார்மேஷன் கொடுத்துட்டு அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து ஃபுல்லா ஃபாலோ ஆயிருக்கு. தெரியுதுங்களா? அண்ட் கரெக்டா ட்ரெண்ட் லைனோட டச்ல வந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கனால ஒரு கிளியர் செல்லிங் பேட்டர்ன் அண்ட் செல்லிங்கே இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அகைன் மார்க்கெட் வந்து பாருங்க நல்ல பையிங் அண்ட் அகைன் ஒரு கரெக்ஷன் கொடுத்து இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிருச்சு. கரெக்ஷன் கொடுத்து இந்த கரெக்ஷன்ல தான் நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். ஓகேங்களா? சும்மா பிரேக் அவுட் ஆனோடனே இங்க என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்க வைக்கிறது கிடையாது ட்ரேடிங். அண்ட் ட்ரேடிங்ல நம்மளோட ஸ்டாப் லாஸை எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மி பண்ணி அண்ட் ப்ராஃபிட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணுமோ அண்ட் அதைத்தான் நம்ம பண்ணணும். அதுக்கு தான் இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகேங்களா? அண்ட் நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நிறைய ஸ்ட்ராட்டஜில வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தாலும் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வச்சு அனாலிசிஸ் பண்றீங்க அப்படினாலே அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருக்கிறேன். இதையும் நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு கிளியர் என்ட்ரி வந்து கிடைச்சிச்சு அண்ட் அங்க இருந்தா நல்ல மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ அகைன் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட் நல்ல பை, அகைன் கரெக்ஷன், அகைன் நல்ல பை. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சிங்கிள் மூவ் தான்.
அதுக்கப்புறம் இந்த லெவல்ல ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா, அந்த சப்போர்ட் ஏரியால வந்து மார்க்கெட் வந்து டச் பண்ணிருக்கு தெரியுதுங்களா. இப்போ இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணனாலும் நான் பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லெவலை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த லெவல் வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணி அடுத்த கேண்டில்லே கரெக்ஷன் வந்திருக்குது ஓகேங்களா. அப்படி இந்த டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கனாலே இந்த இடத்துல அழகா நீங்க வந்து என்ட்ரி எடுக்க முடியும் ஓகேங்களா. பட் இருந்தாலும் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்து அங்கதான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம். அண்ட் அதனால நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம், 4 ஹவருக்கு போறோம் ஓகேங்களா. இப்போ 4 ஹவர் போயிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா பாருங்க, ட்ரெண்ட் வந்து பக்கா உங்களுக்கு வந்து இங்க இருந்து மேல இருந்து உங்களுக்கு கிளியரா செல் அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் செல், அகைன் ஒரு கரெக்ஷன் ஓகேங்களா. இப்போ இது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அண்ட் நான் ஒவ்வொரு கேண்டிலா ப்ளே பண்றேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க கிளியரா இங்க வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்குது ஓகேங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா எக்ஸாக்டா இந்த லெவல்ல வந்து நீங்க வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம் ஓகேங்களா. அண்ட் பிரேக் பண்ண உடனே என்ட்ரி எடுத்துருக்கலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ்ல வந்து இந்த லெவல்ல வரும். அண்ட் டார்கெட் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வீக்லியோட ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட் ஏரியா ஓகேங்களா. அப்போ நமக்கு வந்து எங்கெல்லாம் நமக்கு டார்கெட் வரலாம், இது ஒரு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா, இது ஃபர்ஸ்ட் டார்கெட் அண்ட் செகண்ட் டார்கெட், இது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய விக்ஸ் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்ணிருக்கு. அப்போ இது ஒரு நல்ல ஏரியா. அண்ட் அதையும் தாண்டி போறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனோட டாப் ஏரியா. அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இங்கேயே நமக்கு வந்து என்ன ஆகுது, 7.41 வந்து கிடைக்குது ஓகேங்களா. இது எதனால இவ்வளவு அதிகமா கிடைக்குது, நம்ம லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் என்ட்ரி எடுத்தனால, அதாவது மல்டி டைம் ஃப்ரேம் கான்செப்டை யூஸ் பண்ணதுனால தான் இவ்வளவு பெரிய ரிஸ்ட்ரிவர் வந்து கிடைக்குது ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி மார்க்கெட் நல்ல பையிங் சைடும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குது. அண்ட் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்குது. அண்ட் இவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அகைன் மார்க்கெட் மேல போகுது ஓகேங்களா. இப்போ தான் நமக்கு வந்து இந்த சப்போர்ட் ஏரியா வந்து கிரியேட் ஆயிருக்குது. இப்போ இந்த சப்போர்ட் ஏரியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அதே கான்செப்ட் தான் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம், லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்க போறோம் ஓகேங்களா. இன்னும் நல்ல இம்பல்சிவ் மூவ் தான் கொடுத்துட்டு இருக்கு. இப்போ பாருங்க இங்க இருந்து இந்த லெவல் வரைக்கும் ஒரே லெக் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இப்போ தான் கரெக்ஷன், சாரி ஓகே, இப்போ இந்த இடத்துல தான் கரெக்ஷனே வந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. எக்ஸாக்ட்டா நம்மளோட சப்போர்ட் ஏரியாவை டச் பண்ணிருச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம், அகைன் நம்ம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் அதாவது 4 ஹவர்ல போய் நம்ம செக் பண்ண போறோம் மார்க்கெட்டை. இப்போ 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்ட்ரக்சர் மேல இருந்து நல்ல செல், அகைன் ஒரு கரெக்ஷன், அகைன் செல், அகைன் ஒரு கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் ஃபுல்லா உங்களுக்கு சைட்வேஸ்ல வந்திருக்குது ஓகேங்களா. இந்த கரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் செல் தான் இருக்கு. இப்போ இந்த இடத்த எடுக்கலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் கிளியரா ஒரு ஆன்சர் சொல்லுவேன். முன்னாடி உள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க ஓகேங்களா. இப்போ இங்க இருந்து மார்க்கெட் இவ்வளவு தூரம் செல் ஆயிட்டு இங்க இருந்து இந்த கரெக்ஷன் எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்குன்னு பாருங்க ஓகேங்களா. அப்போ இவ்வளவு தூரம் கரெக்ஷனுக்கும் இந்த கரெக்ஷனுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ இந்த கரெக்ஷன், இந்த மாதிரி ஒரு கரெக்ஷனை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும் மார்க்கெட்ல. அப்போ எப்படி நமக்கு கரெக்ஷன் கிடைக்கணும், ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன்னா மார்க்கெட் மேல போயிட்டு அகைன் கீழே வந்து அகைன் மேல போகலாம். அப்போ இந்த மாதிரி எடுக்கிற என்ட்ரி வந்து ரொம்ப ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடா இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரை பிடிச்சி லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க வரோம். மல்டி டைம் ஃப்ரேம் நம்ம இங்க யூஸ் பண்றோம். எதுக்காக யூஸ் பண்றோம், நம்மளோட ஸ்டாப் லாஸை கம்மி பண்ணி டார்கெட்டை அதிகப்படுத்துறதுக்கு, அதாவது முன்னாடியே என்ட்ரி வந்து எடுக்கிறதுக்கு ஓகேங்களா. இதே என்ட்ரி ஹையர் டைம் ஃப்ரேம் போய் நம்ம எடுத்தோம் அப்படின்னா எப்ப எடுத்திருப்போம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன்னா மல்டி டைம் ஃப்ரேம் கான்செப்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும்ல. அதனால ஹையர் டைம் ஃப்ரேம்ல இதுக்கான என்ட்ரி வந்து எங்க கிடைச்சிருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ வந்து மார்க்கெட் என்ன ஸ்ட்ரக்சர் வருது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அண்ட் நல்ல ஒரு பையிங் மூவ்மெண்ட் இம்பல்சிவா தான் கொடுத்திருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சரும் பாருங்க சின்ன ஸ்ட்ரக்சர் தான், லைட்டா கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து உங்களுக்கு அகைன் என்ன பண்ணிருச்சு, மேல போயிருச்சு. இப்போ நமக்கு ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் பண்ணிருச்சு. அப்போ கிளியர் பையிங்னு தெரிஞ்சிருச்சுங்களா. அப்போ பையிங் தெரிஞ்சா நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல கரெக்ஷன் வரும்போது கரெக்ஷன்ல நம்ம என்ட்ரி எடுப்போம் கரெக்ட்டுங்களா. இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஃபிப் லெவல் யூஸ் பண்றேன். இங்க இருந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து 61.8 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ இதுல எங்கெல்லாம் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல் ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா ஓகேங்களா. அப்போ இந்த லெவல் மார்க்கெட் வரும்போது மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் 61.8 to 78 பாயிண்ட் இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா, இந்த ரெண்டு லெவல் தான் நம்ம வந்து மெயினா பார்க்க வேண்டியிருக்கும் ஓகேங்களா. இந்த ரெண்டு லெவல்ல எங்க வந்து மார்க்கெட் திரும்பினாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை எடுத்துக்கான மெயின் ரீசன் இது ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். இந்த லெவல் வந்து 61.8 அண்ட் அதுதான் மெயின் ரீசன் ஓகேங்களா. டச் பண்ணிட்டு உடனே கூட ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகலாம், இல்லனா நார்மலா நமக்கு வந்து அதுக்கு கீழே வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதனால இந்த ரெண்டு லெவல் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ப்ளே பண்ணலாம். அண்ட் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பாருங்க, இப்போ உங்களுக்கு கிளியரா தெரியும். மேல இருந்து உங்களுக்கு
கரெக்டா ப்ராப்பரா ஒரு கரெக்ஷன் கொடுத்து நம்மளுக்கு கீழே வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல இருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து அகைன் மார்க்கெட் வந்து ப்ளே பண்ணலாம் அண்ட் அகைன் நம்மளுக்கு இங்கேயும் இருந்து பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் கீழே தான் வந்திருக்கு ஓகேங்களா. அண்ட் எக்ஸாக்டா எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெண்டே சேஞ்ச் ஆயிருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இந்த லெவல்ல பாருங்க, இங்க வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகி க்ளோஸ் வச்சிருக்குது அண்ட் அகைன் இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும் ஓகேங்களா. இப்போ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோட என்ன பண்ணணும், அகைன் அடுத்த என்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ அடுத்த என்ட்ரின்னு பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து நமக்கு இந்த இடத்துல எப்போ ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம் ஓகேங்களா. இப்போ ட்ரெண்ட் சேஞ்சிங் எங்க வந்து நடக்குன்னு பாருங்க, கரெக்டா 61.8 பிரேக் பண்ணி கரெக்டா இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இப்போ ட்ரெண்ட் சேஞ்சிங் நடந்தா நம்ம என்ட்ரி எடுக்க போறோம், இல்லன்னா அகைன் மார்க்கெட் இன்னும் கீழே போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இப்போ இந்த லெவல்ல பாருங்க அண்ட் இந்த லெவல் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல், அதாவது லோவர் டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட இந்த ஸ்ட்ரக்சருக்கான ரெசிஸ்டன்ட் லெவல். அப்போ இங்க இருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. அப்போ இப்போ நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த லெவல்ல என்ட்ரி எடுக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், இந்த லெவல்ல வைக்கலாம், தப்பு இல்ல. பட் ஒரு நல்ல சேஃபர் சைடு ஸ்டாப் லாஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சருக்கு கீழே தான் வைக்கணும். ஏன்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரக்சரை பிடிச்சி லோவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பாக்குறதுக்காக வரோம் அண்ட் அங்க கரெக்ஷன்ல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் ஓகேங்களா. அண்ட் அதனால இந்த லெவலுக்கு லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது அண்ட் சேஃபர் சைட்ல இருக்கும் ஓகேங்களா. இப்போ அகைன் வந்து இதோட டார்கெட் பார்க்கணும். அதுக்கு நம்ம பழையபடி வீக்லி டைம் ஃப்ரேம்க்கே போயிடலாம். இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் போய் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரோட ஹை ஃபர்ஸ்ட் டார்கெட் ஓகேங்களா. அப்ப அதோட லெவல் பாருங்க 2.5 கிட்ட கிடைச்சிருச்சு. அப்ப இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ தான் ஓகேங்களா. அப்ப அதுக்கு மேல டார்கெட்னு பார்த்தோம்னா இது கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர்ல மார்க்கெட் மேல போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ இந்த லெவல் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் லெவல் ஏரியா. அப்போ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. அப்ப ஆல்ரெடி இங்க ஒரு என்ட்ரி எடுத்துட்டு அதை தான் டார்கெட்டா நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க ட்ரெயிலிங் பண்ணி இல்ல பார்ஷியலா க்ளோஸ் பண்ணி சில என்ட்ரிஸை க்ளோஸ் பண்ணி நீங்க கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் ஓகேங்களா. இப்போ அகைன் இந்த இடத்துல புதுசா ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறோம். அப்ப அந்த இடத்துல இருந்து நீங்க வந்து என்ட்ரி ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து என்ன நடக்குன்னு பாருங்க. அண்ட் அகைன் வந்து நம்மளுக்கு நல்ல மார்க்கெட் வந்து இம்பல்சிவா மேலே போயிருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ண உடனே ஒரு பெரிய கரெக்ஷன் ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த லோ வரைக்கும் வந்திருக்கு. பட் லோவை டச் பண்ணல, அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா. இப்போ இந்த லெவல் வந்து நமக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள் லெவலா கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து இது வந்து நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு, 1:4.14 வந்து கிடைச்சிருக்கு. இதே என்ட்ரியை நீங்க வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லிலே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு விதத்துல என்ட்ரி எடுப்பீங்க. ஒன்னு வந்து மெயின் ட்ரெண்ட் சேஞ்சிங் தான். அப்போ வீக்லில ட்ரெண்ட் சேஞ்சிங் எப்போ கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இங்க இருந்து மார்க்கெட் வந்து அகைன் பை ஆகி அகைன் ஹையர்ல கொடுத்து ஹையர் கிடைச்சிருக்கு. அப்போ உங்களோட என்ட்ரியே இந்த லெவல்ல தான் கிடைச்சிருக்கும். அப்போ இங்க எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் சேம் அதே மாதிரி லோக்கு கீழே தான் வைக்க போறீங்க. அப்போ இங்க எடுக்க வேண்டிய என்ட்ரியை லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் ரொம்ப குயிக்கா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் ஓகேங்களா. இதுக்காக யூஸ் பண்றது தான் நம்மளுக்கு மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அண்ட் டார்கெட் வந்து நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சரோட ஹையில வைக்கிறதுனால நம்மளோட டார்கெட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் அதுக்கு தான் மெயினா இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் ஓகேங்களா. அண்ட் இப்படி தான் நம்ம வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஓகே, வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபாரெக்ஸ்ல எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணனும் தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அண்ட் அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பத்தி நீங்களும் கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அண்ட் கம்ப்ளீட்டா நம்மளோட கோர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அண்ட் ஸ்கிரீன்லயே ஷோ ஆகும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.